கச்சத்தீவை மீட்போம் என்று ஆட்சிக்கு வந்த நரேந்திர மோடி, மீனவர்களுக்கு என்று தனி அமைச்சகம் உருவாக்கும் என்று சொன்ன நரேந்திர மோடி, ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை தருவோம் என்று சொன்ன நரேந்திர மோடி, டிஜிட்டல் இந்தியா மீளப் போகிறது என்று சொன்ன நரேந்திர மோடியின் ஆட்சியில்தான் இந்தியாவில் 33 கோடி பேர் இரவு உணவில்லாமல் தூங்கப் போகிறார்கள் என்ற புள்ளி விவரம் சொல்லுகிறது. இந்தியாவின் பொருளாதாரம் அடிபாதாளத்திற்கு சென்ற போதும் தமிழ்நாட்டுடைய சராசரி வளர்ச்சி 11.9% வளர்ச்சியில் தமிழ்நாடை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, பெண்களுக்கான இலவச பேருந்து வசதி, மாணவர் செல்வங்களுக்கான கல்வி ஊக்கத்தொகை, மாணவர்களுக்கான கணினி வழங்குதல், விவசாய மக்களுக்கான மானியத்தில் டிராக்டர் வழங்குதல், விவசாய கடன்கள் தள்ளுபடி என்று கலைஞர் கையெழுத்திட்டு 7500 கோடியை தள்ளுபடி செய்ததில் இருந்து இன்று வரையில் இருக்கின்ற நிதியை கையில் வைத்துக்கொண்டு தன்னால் இயன்ற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழக அரசு தொண்டாற்றி வருகிறது. ஆக ஒன்றிய அரசு என்பது அனைத்து மாநிலங்களையும் ஒரு தாய் பிள்ளைகளாக பார்க்க வேண்டிய அரசு வஞ்சக சூழ்ச்சியோடு தமிழகத்தை பழிவாங்குகிறது. இதற்கெல்லாம் நடைபெற இருக்கிற தேர்தலில் தமிழக மக்கள் பாரதிய ஜனதாவிற்கும் அதன் கூட்டணிக்கும் சரியான ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் எமது வேண்டுகோள்.